உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகையைப் போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள 9884290359. வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து சாந்தகுமார் வழக்கறிஞர் பேசுகிறேன். திருவண்ணாமலையில் என்னுடைய கிளைன் மகேஷ் என்பவருடைய மனைவி மற்றும் அவருடைய தீபா, அவங்களுடைய பெண் குழந்தை தனஸ்ரீ என்பவர் கடந்த 4ஆம் தேதி திருவண்ணாமலை கோபால் பிள்ளையார் கோவில் அருகில் இருக்கிற தனபாக்கியம் கிளினிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. அப்போ தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் இறக்கி விட்டுட்டு தன்னுடைய வாகனத்தில் காற்று கம்மியாக இருக்கிறதால போய் காற்று பிடிச்சின்னு வர இங்கே இருங்கம்மான்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. பார்க்கும்போது அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை காணாம போனதை எண்ணி ரொம்ப அதிர்ச்சி அடைந்த மகேஷ் பல இடங்கள்ல அவர் உறவினர் வீட்லையும் பல இடங்கள்லையும் தேடி பார்த்தும் அவருடைய மனைவியும் பிள்ளையும் கிடைக்கல. இதை தொடர்ந்து அவரு இது தொடர்பா அவர் கடந்த 4ஆம் தேதி திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்துல போய் ஆய்வாளர் ராஜா என்பவரிடம் புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரை ஆய்வாளர் ராஜா என்பவர் வாங்க மறுத்துட்டு, இதெல்லாம் எங்களுக்கு வேலை இல்லை, உங்க மனைவிக்கானனா நீ போய் உங்க எல்லையில போய் கம்ப்ளைண்ட் கூட. இவர் திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கல் பகுதியை சேர்ந்தவர். அது பெண்ணாத்தூர் லிமிட்ல வருது, அங்க போய் கொடு அப்படின்னு அலக்கழிக்கிறாரு. ஆனா அங்க போனா உங்க மனைவி திருவண்ணாமலை நகர எல்லை பகுதியில தான் காணாம போய் இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்க டவுன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க. வாங்க மறுத்து இவரை 4ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு 31ஆம் தேதி வரைக்கும் இவர் அந்த புகாரை வாங்காம அவங்க மனைவி மற்றும் பிள்ளைகளை கண்டுபிடிச்சு தராம அவரை பெருத்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறாரு. இதனை தொடர்ந்து அவருடைய மனைவி மற்றும் மகள் தனஸ்ரீ என்பவரையும் உடனடியா திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டும். அவருடைய புகாரை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் 4ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 31ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத திருவண்ணாமலை நகர காவல் ஆய்வாளர் மீதும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.